விஸ்வா மாமாவை பார்க்க கிளம்பிட்டு இருக்கியா? அன்னைக்கு மாமா வருவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில சொதப்பிடுச்சுலக்கா. ஆமா. நீ இந்த சாரியை கட்டிட்டு போற? இது வேண்டாம்க்கா. அன்னைக்கு மாமா வருவாருன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட ஒரு சாரி கட்டிட்டு இருந்தல, அதை கட்டிட்டு போ. அக்கா, நீ அந்த சாரி கட்டிட்டு போய் நீங்க வரேன்னு சொன்ன அன்னைக்கு நான் இந்த சாரி தான் கட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுக்குதான் சொன்னேன். எப்படி உனக்கு இதெல்லாம் தோணுது? அதெல்லாம் பிறவிலேயே. மேகலா, நீ இன்னும் கிளம்பலையா? கிளம்பிட்டு இருக்கேம்மா. சரிம்மா, டிஃபன்ல எடுத்து வச்சிருக்கேன். ஏய் வாடி, வந்து எடுத்து வை. வா. சார். ஹலோ சார். நான் அன்பு பேசுறேன். சொல்லுங்க சார். நான் எதுக்காக போன் பண்ணேன்னா, இன்னைக்கு அந்த மல்டிப்ளெக்ஸ் டெண்டர் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி சப்மிட் பண்ற டேட். நான் எல்லாம் பேசிட்டேன். 12ல இருந்து 1 மணி வரைக்கும் தானே? 12ல இருந்து 1 மணி வரைக்கும் ஃபார்ம் கொடுக்கிறதுக்கான டைம். நீங்களும் நானும் தான் போறோம். ஃபார்ம் நீங்க தான் ஃபில் அப் பண்ணி கொடுக்கணும். சார். மேகலா, நீங்க சென்டிமெண்டா முன்னாடி நின்னா காரியம் நல்லபடியா நடக்குங்கிறது என் நம்பிக்கை. நீங்க மட்டும் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுத்தா அந்த கான்ட்ராக்ட் நிச்சயமா நம்ம கம்பெனிக்கு தான். சார், சமீப காலமா நம்ம கம்பெனிக்கு பேர் சொல்ற மாதிரி எந்த ப்ராஜெக்டும் கிடைக்கல. இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட், சிட்டிக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. இத மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம கம்பெனி எங்கேயோ போயிடும். இட்ஸ் a golden chance for us. ஆக்சுவலி நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் மேகலா. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா ஆபீஸ்க்கு வர முடியுமா? சார், அது இல்ல சார். மேகலா, உங்களுக்கு ஒரு நல்ல ராசி இருக்கு. நீங்க வந்தா எல்லாம் பாசிட்டிவா முடியும். சார், நீங்க எனக்கு இன்னைக்கு லீவ் கொடுத்திருக்கீங்க, மறந்துட்டீங்களா? என்ன கேக்கல? லீவா? ஆமா சார், நான் இன்னைக்கு விஸ்வத்தை பார்க்க போறேன்னு சொல்லியிருந்தேனே, நீங்களும் சரின்னு சொல்லியிருந்தீங்களே சார். ஞாபகம் இல்லையா சார்? ஓ சாரி, நான் அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஆர்வத்துல I was so excited. It's okay. நீங்க விஸ்வத்தை பார்த்துட்டு வாங்க. சார், நான் பரவாயில்ல மேகலா, நீங்க போய் விஸ்வத்தை பார்த்துட்டு வாங்க. நான் வச்சிடுறேன். சரி சார். சாமி, அவ எப்படி வராம போறான்னு பாக்குறேன்டா. அன்பு, எனக்கு ஒரு டவுட்ரா. என்ன? இல்ல, முக்கியமான வேலை இருக்குதுன்னு அம்மனி ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டேன். அம்மனி விசுவத்தானே பார்க்க போகும், அதானே மேகலாவுக்கு முக்கியம். சாமி, நீ ஒரு லூஸ். ஆமா, உங்களோட இருக்கல. அதாவது என்ன, உனக்கு சைக்காலஜி பத்தி தெரியாது, அதுவும் மேகலாவை பத்தி தெரியவே தெரியாது. ஆனா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மேகலா வேலையில ரொம்ப சின்சியர். அவளை விஸ்வத்தை போய் பாருன்னு நான் தான் பெர்மிஷன் கொடுத்தேன். அதே சமயம் அது ஞாபகமே இல்லாத மாதிரி ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, நீ வந்தே ஆகணும்னு நான் தான் போன்ல சொன்னேன். இப்போ மேகலா மனசுல அதுவா இதுவான்னு ஒரு குழப்பம் வந்திருக்கு. மேகலா கண்டிப்பா வேலைக்கு தான் வருவா, ஏன்னா அவ அந்த அளவுக்கு வேலையில சின்சியர். அட, நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு என்னமோ அம்மனி ஆபீஸுக்கு வருமானு டவுட்டா தான் இருக்கு. அதான்டா உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கு டவுட்டே இல்ல, மேகலா கண்டிப்பா வருவா. சரி, அம்மனி ஆபீஸுக்கு வரலன்னு வச்சுக்குவ, அப்போ விசுவத்தான் அம்மனிக்கு பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா மேகலா விட்டு நீ ஒதுங்க வேண்டி வருமே, பரவாயில்லையா? நான் ஏன்டா ஒதுங்கணும்? இத பார், மேகலா என்னோட வைஃப். என் வைஃப அந்த விஸ்வம் வேற ஒரு நினைப்புல பார்த்தானா அது அவனோட தப்பு. அடுத்தவன் பொண்டாட்டிய லவ் பண்ற நோக்கத்துல ஒருத்தன் பார்த்தானா அது அவனுக்கு தான் பிரச்சனை. இதனால அவனுக்கு ஏதாவது கெடுதல் நடந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஒருவேளை மேகலா அவனை விட நான் சொன்ன வார்த்தை முக்கியம்னு இங்க வந்தான்னா அதுவும் அவனுக்கு தான் இழப்பு. என்ன சொல்ற? இது வேறையா? அவ இதுவரைக்கும் விசுவசம் நினைச்சிட்டு இருக்கிறா. என்னடா யோசனை? அவ விஸ்வத்தை தான் லவ் பண்றா, நீ ஏன்டா உளர்றேன்னு நினைக்கிறியா? இல்ல டேய், திரும்பவும் சொல்றேன், மேகலா விஸ்வத்தை நினைக்கலாம். ஏன்னா மேகலா எனக்கு தான் சொந்தங்கிற உண்மை எனக்கு தான் தெரியும்.
அது மேகலாக்கு தெரியாது. அதனாலதான் அவ அப்படி இருக்கா. ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது, அடடா இந்த விஷயம் புரியாம இவ்வளவு நாள் விஸ்வத்தை நினைச்சுக்கிட்டு இருந்துட்டேனே, சாரி அன்பு, நீங்க தான் எனக்கு எல்லாமேன்னு அவளே சொல்லுவா பாரு. என்ன உளறனா? இப்ப நான் பேசுறது உனக்கு உளறலாதான் தெரியும். ஆனா இது நடக்கும். நீ பார்க்கதான் போற. இவன் மாற மாட்டான் போல் இருக்கு. உங்கள்